பாடி அண்ட் ஸ்கின் பார்த்த மாதிரி ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லைக் பாடி அண்ட் ஸ்கின் மாதிரி மைண்ட் அண்ட் த ஸ்கின் வெரி இம்பார்ட்டன்ட்னு நான் நினைப்பேன். ஐ திங்க் ஒரு ஃபேமஸ் டீச்சர் செட் யூ நாட் செப்பரேட் பாடி அண்ட் மைண்ட். as a doctor, if you separate the body from the mind, you are not going to treat any patient in a better way அப்படின்னு சொல்லுவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இந்த மைண்ட் அண்ட் த ஸ்கின், ஸ்ட்ரெஸ் அண்ட் த ஸ்கின், அதோடைய கனெக்ஷன் என்ன அண்ட் ஹவு இம்பாக்ட்ஃபுல் இட் இஸ் திவா? எக்ஸலன்ட் பாயிண்ட். அதாவது நானும் ஐ ட்ரை டு டெல் மை பேஷண்ட்ஸ், அதாவது யூ கேனாட் செப்பரேட் யுவர் மைண்ட் ஃப்ரம் யுவர் ஸ்கின். நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் ஸ்கின்ல இட்ஸ் கோயிங் டு ஷோ. பர்டிகுலர்லி இந்த eczema, psoriasis அதெல்லாம் இருந்துச்சுன்னா, இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் டெஃபினட்டாக இட் வில் கெட் வர்ஸ். ஸோ கண்ட்ரோலிங், காமிங் ஆர் மைண்ட், மெடிடேஷன், அந்த மாதிரி நேச்சுரலாக, நோ மெடிகேஷன்ஸ், ஜஸ்ட் நேச்சுரலாக ட்ரை அண்ட் காம் யுவர் செல்ஃப். தட்ஸ் த பெஸ்ட் வே டு கண்ட்ரோல் தீஸ் ஸ்கின் கண்டிஷன்ஸ். ஆல்சோ நிறைய ரீசர்ச் தேவ் டன், தே ஃபவுண்ட் தட் இஃப் யூ ஆர் ஸ்ட்ரெஸ்ட், யுவர் ஸ்கின் ஆல்சோ லுக்ஸ் மோர் ஏஜ்ட். It becomes more wrinkled. Again, loads of evidence for that. Yes. So if you want to look young, apart from all what I've told you, avoidance of smoking, prevention from sun damage, stress is also very, very important. So it's very important, Diva. So in the stress factor வந்து in fact வந்து alopecia areata, lichen planus இதுக்கெல்லாம் you have also told that it could be a cause for that also, these conditions. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்கின் டிசீஸ் அண்ட் நம்ம உடம்புல இருக்கிற டிசீஸை அக்ரவேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இட் கேன் பி அ காஸ், அதுவே ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம மைண்டை கன்சிடர் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து நம்ம ட்ரீட் பண்ணவே முடியாது. ஸோ மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வி ஹாவ் டு பி ஹாப்பி அண்ட் வி ஹாவ் டு பி ரிலாக்ஸ்டு. எல்லாருக்கும் பிரச்சனை வரதான் செய்யும், வந்து போகும். ஸோ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதை வந்து வள்ளுவர் சொல்கிறாரு, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் இருக்குங்கிறாரு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மருந்தே இல்லை. ஆஸ் யூ செட், நமக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன மருந்து கொடுக்க முடியும்? வில் ஒன்லி அட்வைஸ் த பேஷண்ட் டு ரிலாக்ஸ் அண்ட் பி ஹாப்பி. ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாதீங்க, மறந்துடுங்க, யூ ஜஸ்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஒரு மெடிசன் சொல்கிறாரு. நீ என்னென்னா, உனக்கு ஒரு மென்டார் மாதிரி ஒருத்தர் வச்சுருப்பேன்ல, அவர்கிட்ட போய் யூ ஜஸ்ட் சரண்டர் அப்படிங்கிறார். You just tell all your problems, whether he listens to it or whether he can give some solution or not. நீ சரண்டர் பண்ணி அதை வெண்ட் அவுட் பண்ணிவிடு, அப்போ வந்து யூ கெட் ரிலாக்ஸ்ட் அப்படிங்கிறாரு. எனக்கு ஏதாவது பிரச்சனைனா போய் அங்கே ஒரு காலையில் உட்காந்து சொல்லுவேன், கம் அவுட் வெரி ரிலாக்ஸ். நான் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது நான் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவேன். அது நான் ப்ராக்டிக்கலாக ஃபீல் பண்ணியிருக்கேன். டாக்கிங் தெரப்பின்னு சொல்லுவாங்க. யார்கிட்டயாவது போய் ஏதாவது சொல்லிடணும். தட் இஸ் அ டீஸ்ட்ரெஸ்ஸர். another one important point நீ வந்து சொன்னது, அதாவது அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் கிரானிக் ஸ்ட்ரெஸ். அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து எல்லாருக்கும் வரும், அப்பப்போ ஸ்ட்ரெஸ் வந்து தான் ஆகணும். தட் இஸ் லைஃப். அக்செப்ட் தட். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றாங்களே, எப்பவுமே சம்திங் இஸ் பக்கிங் யுவர் மைண்ட், அதுதான் தப்பு. அதை வந்து we'll have to somehow either we have to try and stop that thing from happening to us, or we learn meditation or other things to avoid chronic stress. Acute stress, all of us will have to go through it. அதாவது corticosteroids அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் our body produces loads of it, and that steroids only damages our skin. So if we decrease the amount of stress, decrease steroids production, better skin. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் திவா. இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் இருக்கும். அந்த ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வரும், அதுலேருந்து நம்ம we have to just try and அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாமல் லைஃபே கிடையாது. பட் இந்த மன அழுத்தம் வந்து தொடர்ந்து இருக்கு பாருங்க, கண்டினியூஸா. ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் சம்திங், ஆல்வேஸ் ஒரிங் அபவுட் சம்திங். இம்பாசிபிள் விஷயத்த யூ ட்ரை டு மேக் இட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து மன அழுத்தம் இருக்கிறது தான் வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம். உயிருக்கு மட்டும் இல்லை, தோலுக்கும் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத தான் திவா வாஸ் ஹைலைட்டிங். ஸோ இந்த க்ரானிக் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம அலோவ் பண்ணவே கூடாது. ஸோ we have to just take life as it comes and then understand, and then like lot of de-stressing methods. Each and everyone will have their own de-stressing methodology. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு வெண்ட் அவுட் பண்ணலாம் உங்களுடைய மென்டார்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் அது. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் அ மேஜர் கில்லர். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட் திவா. ஸோ இந்த பாடி, மைண்ட் அண்ட் ஸ்கின், அதோட பியூட்டிஃபுல் கனெக்ஷன், எவிட்டபிள் இன்டிஸ்பென்சபிள் கனெக்ஷன் பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொன்னேன். ஸ்பெசிஃபிக் டிசார்டர்ஸ் ஆஃப் த ஸ்கின், லைக் இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா,
இப்போ நம்ம ஊரில் ரொம்ப காமனாக பார்க்குறோம். ப்ராப்ளி நான் ஒன்லி வி ஆர் டயக்னோசிங் லாட் ஆஃப் ஏட்டாபிக் எக்ஸிமான்னு நினைக்கிறேன். அந்த அவேர்னஸ் இப்போ நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த ஏட்டாபிக் எக்ஸிமாவில் வந்து என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா, the children suffer a lot but they don't complain, but the mothers complain a lot. Exactly right. Convincing the mothers is a big task. Parents. நான் தான் சொல்லுவேன், குழந்தைக்கு ஆன்டிஸ்ட் உங்களுக்கு so they're extremely anxious. ஆனா பாவம் அவங்கள ஒன்றும் குறை சொல்ல முடியாது. when the child is suffering, itching all the time and not even sleeping a bit in the night-ங்கும் போது அவங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்க தானே செய்யும். ஸோ இந்த ஏட்டாபிக் எக்ஸிமா வந்து what is it and how far it is treatable, what are the latest advances and what are your insights? So atopic eczema, it's a very common type. This is the commonest eczema. About 1 in 4 of us will get it at some point in our life. Angiyum same. I think it's the incidence more or less same. Nee sonna mari probably underdiagnosed before. Ipo we are making the diagnosis properly. It's an internal eczema. Exactly. Internal eczema now it starts external. I'll explain to you. When I see eczema yaradhu vandanga, the first thing is I look at their palms. So in the palms la the mari fine lines irukilla. So if you have lots of it, it's called hyperlinear palms. எனக்கு இருக்கு. எனக்கு வந்து இந்த அப்பப்போ இந்த காஃப், hay fever வரும், sneezing வரும். So I know I'm atopic. So now வந்து I'll compare my palms with my patient's palms. அப்புறம் நான் சொல்லுவேன், see, I have hyperlinear palms, you have hyperlinear palms, so you have sensitive skin. So அந்த மாதிரி சொல்லும்போது they are quite happy. டாக்டருக்கே இருக்கு, எனக்கும் இருக்கு அப்படின்ட்டு. பட் இட்ஸ் a very important point. ஏன்னா நம்ம குழந்தையும் டாக்டர் மாதிரி பிரில்லியண்டா. So but it's an important scientific point. ஏன்னா if you have these increased lines, hyperlinear palms இருந்துச்சுன்னா, that means your skin is making slightly less protein called filaggrin. அந்த filaggrin வந்தா it holds moisture. So moisture hold பண்ணலன்னா dry ஆயிடும். Dry ஆச்சுன்னா it cracks. Crack ஆச்சுன்னா external allergen comes in. Then you get eczema. So முந்தி வந்து we used to think eczema na உள்ள இருக்கு, it's an immune system overactivity. Okay. Not so. Oh, that's now it is the outside in theory. அதாவது வெளியில இருந்து allergens through those small cracks they come in, irritate our skin. That's what causes eczema. So that's why if you பசங்களெல்லாம் பார்த்தேன்னா sometimes ஒண்ணுமே தெரியாது, eczema தெரியாது, but they have dry skin which you can't see. The cracks are there, they're exposing the nerves. That's why it is an itch which rashes, not a rash. Inside outங்கிறத விட outside in. Exactly, the itch comes first. அப்பா எப்பவும் சொல்லுவாங்க itch which rashes, not rash which itches. So it's actually true. அவங்க they won't have rash, ஆனா itch இருக்கும், சொறி இருக்கும். So the learning point is moisturizing is the most important. Moisturize regular panna, those fine cracks adu varadu. So you're creating a barrier. So filaggrin korava irundalo that doesn't matter, you're hydrating the skin from outside. So good barrier of skin means less eczema. And they've done studies on it. If you moisturize your skin really well, although the child is absolutely normal, you start moisturizing them, at 12 months incidence of eczema reduces. So you can prevent eczema. It's a very recent trial, 2023 la dhaan publish aachu. They found that if you have ceramide rich moisturizers, you prevent eczema if you start moisturizing the child from birth, and you also prevent food allergies. I did a video on this actually, between hyperlinear palms, yes, eczema and food allergies. So they're all connected. Very good, Deva. So இப்போ அந்த atopic eczema, as you rightly said, it is outside in. So applying this barrier creams and effective moisturizing, preferably with the ceramide based cream is very important. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்கள் வந்து இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றதே இல்லை. They just want quick relief from the symptoms. So they opt for steroid creams. ஸோ ரொம்ப ட்ரபிள்சம் ஸ்டேஜில் தான் வருவாங்க, ரொம்ப ஊசிங் அண்ட் வீப்பிங் எக்ஸிமா ஸ்டேஜில் வருவாங்க. தென் வி ஹாவ் டு கிவ் சம் ஸ்டீராய்ட் க்ரீம்ஸ்
அதை அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு. தென் தே ரிசார்ட் டு தட், அதையே தொடர்ந்து போட்டுட்டு இருப்பாங்க. தென் தே எண்ட் அப் வித் ஸ்டீராய்டு இன்டியூஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஏட்டாபிக் எக்ஸிமாவை புரிஞ்சுக்கிட்டு, as you rightly said, இந்த ட்ரைனஸ் அண்ட் ஹைப்பர்லீனியர் பாம்ஸ் ஆஸ் அ ஃப்ராங்க் எவிடன்ஸ் ஆஃப் ஏட்டாபிக் ஸ்கின், அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸ் நிறைய அப்ளை பண்ணாலே we can prevent and avoid all these harmful treatments which sometimes we are forced to give. அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். another important point is இந்த ஸ்டெராய்ட்ஸ்னாலேயே மக்களுக்கு இப்போ ஃபோபியா வந்துருச்சு. So that is another big thing we are facing UKல particularly. Steroid வேண்டாம். I think the best thing is கரெக்டான potency யூஸ் பண்ணணும். Sometimes கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஷார்ட்டர் டியூரேஷன் பண்ணுறது பெட்டர். Rather than use a weak steroid for longer, use a slightly stronger steroid for shorter. Switch it off. Then use moisturizers. That's best strategy. Some chief சொல்வாங்களே, start with clobetasol and end with hydrocortisone. Or you can even decrease the frequency. அதாவது mometasone மாதிரி ஏதாவது கொடுத்தோம்னா, use it every day for a week. கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடுங்க. Then use it twice a week for another 2 weeks. ஸோ கன்ஃபியூசிங்காகவும் இருக்காது. நீங்கள் 2 or 3 ஸ்டெராய்ட்ஸ் கொடுத்தா இதுக்கு முதல்ல போடணும், அதுக்கப்புறம் போடணும், மக்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதே ஸ்டெராய்ட் க்ரீமை கொடுத்து just reduce the frequency and then stop. And loads of moisturizer. That's a very good point. Yes, instead of switching over to different categories of steroids, use the same one and then you reduce the frequency of application. It's called maintenance. And then UK we have something called NICE guidelines, National Institute of Clinical Excellence. அவங்களே இதான் சொல்கிறாங்க, ஒன்ஸ் யூ அச்சீவ்ட் ரெமிஷன், கண்ட்ரோல் வந்த பிறகு ட்வைஸ் a week you can use for 52 weeksன்னு சொல்கிறாங்க. You don't have to use அவ்வளோ 2 or 3 weeks போதும், but they say up to 52 weeks is okay. நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா, கண்ட்ரோல் வந்த பிறகு நம்ம மக்கள் எஸ்கேப் ஆகிடுவாங்க. They won't come for review. அந்த ப்ரிவென்ஷனே பார்க்க மாட்டாங்க. அப்புறம் வந்து they will get a sorry figure and they say இல்லை டாக்டர் திரும்ப ஃப்ளேர் அப் ஆகிடுச்சு அப்படின்னு. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அந்த அடியரன்ஸ் டு ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இங்கே வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இட் இஸ் இம்ப்ரூவிங். நிறைய அவேர்னஸ் வருது. இப்போ நல்ல எஜுகேஷன் நல்லா இருக்கிறதுனால பீப்புள் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஏட்டாபிக் எக்ஸிமா அண்ட் லாங் டர்ம் இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அதர் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். விட்டமின் டி எடுக்கணும், குட் நியூட்ரிஷன், அதுவும் நம்ம மக்கள் அவ்வளோவா பண்ணுறதில்ல. அதுதான் ப்ராப்ளம். ஸோ தே கேன் டூ எவ்ரி திங். அதுதான் பர்ஃபெக்ட் சொல்யூஷன். So understanding the disease and its pathogenesis is important than trying to treat it when it is very severe. Exactly. Prevention, as you said. Prevention is very important.